ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இரவு வணக்கம். இவங்க யாருன்னு தெரியுதா? புதுசாக இருக்காங்கல்ல, பார்த்தாலே தெரியும் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது பப்ளு இல்லைன்னு சொல்லிட்டு. பப்ளு பார்த்திங்கன்னா தெருவில் இருந்ததான் அதை எடுத்து நாங்கள் வளர்த்தோம். ஒரு காட்டில் ஒரு பெண்ணாய் 6 குட்டி போட்டிருந்துச்சு. அதில் ஒரு குட்டி தான் பப்ளு. மீதி குட்டிகள்லாம் என்னாச்சுன்னே தெரியலங்க. அந்த 6ல் இவ ஒருத்தி மட்டும் தப்பி பொழைச்சிருக்கிறா. நாங்கள் பப்ளு எடுத்து வந்துட்டோம். இவ பார்த்திங்கன்னா நாய்களுக்குள்ள அறிவு, யார் வீட்டில் திட்டுவாங்களோ அவங்க வீட்டுக்கெலாம் போகிறது இல்லைங்க. இது கொஞ்சம் நாளாக வராது. இது இன்னொருத்த வீட்டுக்கு பக்கத்தில் அடைக்கலமாக இருக்குது. அவங்க தான் எதனா கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இப்போ சமீபமாக நம்ம வீட்டுக்கு வருதுங்க. ஆனால் இவளை பசியோடு நம்மளுக்கு அனுப்ப விருப்பம் இல்லை. எப்பொழுதுமே சாதம் இவளுக்காக கொஞ்சம் மிச்சம் வச்சுருப்பேன். இன்றைக்கின்னு பார்த்து சாதம் எல்லாம் தீந்துடுச்சு. இப்போ நம்ம நைட்டு தோசை தான் ஊற்றணும். ஆனால் இவளுக்கு நம்ம ஏதாவது ரெடி பண்ணணுங்க. நம்ம வீட்டு வாசலில் நமக்காக ஒரு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கா. உண்மையிலே பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸ்ட்ரீட் டாக்கை பற்றி இப்போ நிறைய நியூஸ் அது இதுன்னு சொல்லி போய்கிட்டு இருக்குது. எது எப்படியோ தெரிலங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்கில் ஏதாவது ஒரு டாக்கு நம்ம ஏதோ ஒரு வேலை உணவாவது கொடுத்தோம்னா ரொம்ப அவங்களுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். உண்மையிலே பாவங்க. பசியோட கொடுமை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் வாயில்லா ஜீவன்கள் அதை கேட்க முடியாது. நிறையா வீடுகளில் பார்த்திங்கன்னா ஃபீமேல் நாயின்னு சொல்லி அடித்து துரத்தி விட்டுருவாங்களாட்டுருக்கு. ஆனால் இது நைட் நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிடும். விலங்குகள்கிட்டருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம வசதியான வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்காதுங்க. கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அது எந்த இடத்துல அதோட இருப்பிடமோ அதை தேடி திருப்பி மழையிலையும் வெயிலும் பாராமல் அந்த இடத்துல போய் சேஃப்டியாக இருந்துக்குதுங்க. உண்மையிலே விலங்குகள்கிட்டருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்க, இவனுக்கு எதனா ஒன்று செய்து போடுவோம். ஓகேங்க, டேக் கேர், பாய்.